Hi dudes, I'm Dr. Suresh Sridharan from கோயம்புத்தூர் கோவிலிருந்து உங்க சுரேஷ் பேசுறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்? ஒரு ஷாக்கிங்கான நியூஸுங்க. எஸ், ஷாக் ஆகலையா? நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அதனால அந்த நியூஸ் உடனே சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 87 காலேஜுக்கு NOC, அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து இஷ்யூ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட 76 காலேஜில் இந்த வருஷம் ஹையர் லெவல் இன்டேக்கு அப்ளை பண்ண காலேஜ் வந்து சீட்டை அதிகப்படுத்த முடியாது. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னா 11 காலேஜ் க்ளோஸ் பண்ண போகிறாங்க. எந்த காலேஜை க்ளோஸ் பண்ணிருக்காங்க, என்ன கிரைட்டீரியாவில் அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, இதை நம்ம பார்க்கணும் இல்லையா? போன வருஷம் என்ன நடந்ததுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 41 காலேஜை வந்து க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு அறிவிச்சாங்க. ஏன் அறிவிச்சாங்க அப்படின்னா கடந்த 4 வருஷத்தில் அந்த காலேஜில் அட்மிஷன் அப்படின்னு பார்க்கும்போது 10% கூட அட்மிஷன் ஆகாமல் இருந்த காலேஜுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு விதி கொடுத்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து நாங்கள் அட்மிஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் டைம் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து கேன்சல் ஆகுங்கிற மாதிரி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதை பேஸ் பண்ணி இந்த வருஷம் நம்ம லிஸ்ட் எடுக்கும்போது 10% கீழே அட்மிஷன் பண்ண கல்லூரிகள், அதாவது கடந்த 4 ஆண்டுகளாகவே 10% குறைவாக இருந்த கல்லூரிகளுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து இந்த வருஷம் உங்களுக்கு அட்மிஷனுக்கு அப்ளிகேஷன் கொடுக்க முடியாது, நீங்கள் அட்மிஷனை ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வைஸ் சான்சலர் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் என்ன நடந்திருக்குன்னா சிண்டிகேட் மீட்டிங்கில் எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, சரி 10 அப்படின்னு சொன்னால் ரொம்ப அதிக நம்பர்ஸாக வருது, அதனால் நம்ம இது என்ன பண்ணலான்னா இந்த ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால 5% கீழே எந்தெந்த கல்லூரிகள்லாம் அட்மிஷன் பண்ணியிருந்தாங்களோ இவங்களுக்கு நம்ம க்ளோஷர் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு வந்தாச்சு. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தில் இந்த வருஷம் மீண்டும் 11 காலேஜ் க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ஆனாலும் இதில் ஒரு செக் இருக்குது. என்ன செக் அப்படின்னா ஜூலை மாதத்துக்குள்ளே இந்த ஜூலை மாதத்துக்குள்ளே ஒருவேளை அவங்க அட்மிஷனை அவங்க இம்ப்ரூவ் பண்ணினால், மறுபடியும் நாங்கள் அட்மிஷன் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோன்னு போய் ஒருவேளை முறையிட்டால் பார்க்கலாம், ஜூலைக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் பார்க்கலாங்கிற ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ 76 கல்லூரிகளுக்கு இந்த தடவை சீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. 11 காலேஜை க்ளோஸ் பண்ண போகிறாங்கிற அறிவிப்பும் வந்திருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுங்க. உங்களை சுற்றி இந்த நேரம் நிறைய காலேஜ்லேருந்து நிறைய ப்ரெஷர் வரும், நிறைய கால்ஸ் வரும், நிறைய பேர் இது நல்லா இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி உங்களை நிறைய மூளை செலவு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கும். மக்களே நல்லா யோசிச்சுக்குங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு காலேஜை விட அட்மிஷன்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு கன்சல்டேஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிற இடத்துல, கைடன்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதில் நிறைய பேர் நான் யாரையுமே குறை சொல்ல, எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க, உங்களை ரொம்ப நல்லாவே பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் நல்லா பார்க்கணும், நல்லா பண்ணுறாங்களா என்ன நல்லா பண்ணுறாங்களான்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் தெளிவாக இல்லை அப்படின்னா கட்டாயமாக ஏதோ ஒரு காலேஜில் போய் நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதுக்கு உங்கள் ஏழ்மை காரணமாக இருக்கலாம், உங்களுடைய அவசரமான முடிவு காரணமாக இருக்கலாம், அவங்களுடைய மூளை செலவு மிகப்பெரிய காரணமாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி சில கல்லூரிகள் இல்லை, பல கல்லூரிகளில் 42 43 கன்சல்டன்சி ஆட்கள் வந்து இருக்கிறாங்க, கன்சல்டிங் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ தயவு செய்து நிதானமாக முடிவெடுங்க, நல்ல காலேஜில் படிங்க. நல்ல காலேஜ் நிறைய இருக்குது, டெஃபினட்டாக எல்லாருக்குமே இன்ஜினியரிங் சீட் கிடைக்கும். நீங்கள் நினச்ச மாதிரியான காலேஜில் நினச்ச மாதிரி படித்து நீங்கள் கண்டிப்பாக லைஃப்பில் மேலே வர்றதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம சேனலில் முதல் பார்க்கணும், நம்ம சேனல் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். நன்றி.